பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மன மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான காரியத்தை தியானிக்க போகிறோம். எங்கிருந்து வசனம் எடுக்க போகிறோம்? ரோமர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? பாருங்க, வேதம் சொல்லுது, படைத்த இறைவனை பார்த்து படைப்புகள், என்னை ஏன் இப்படி படைச்சிங்க, எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்க சொல்லி கேள்வி கேட்கலாமா? அது நியாயமானு சொல்லி வேதமே ஒரு கேள்வியை எழுப்புது. இதே போல் ஒரு வசனம் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ! களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? குயவன் இந்த பானை சட்டிலாம் செய்வான்னு அவனை பார்த்து களிமண் கேள்வி கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? நீ என்ன பண்ணுற என்னை வச்சுக்கிட்டு? என் வாழ்க்கையில் என்ன விளையாடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி களிமண் குயவனை பார்த்து கேள்வி கேட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ, அதுபோல தான் படைத்த இறைவனை பார்த்து படைப்புகள், மனிதர்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்கும் போது அது அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட கேள்வியை கேட்கலாமா முதலாவது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு ஒரு கேள்வியை கேட்குது. இன்றைக்கு நாம் இதை கூர்ந்து கவனிக்கணும். காரணம், நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட கேள்விகளை தான் ஆண்டவரை நோக்கி கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? என்னை ஏன் இப்படி படைச்சிங்க? என்னை ஏன் இந்த சூழ்நிலையில் நீங்கள் விட்டுட்டீங்க? என்ன நடந்துட்டுருக்கு என் வாழ்க்கையில்? எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம்? ஏன் இதை அனுமதிச்சுட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லி கேள்வி மேலே கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு மண் மேடு இருந்ததுதான். அந்த மண் மேட்டை எல்லாரும் கால் மிதிச்சுட்டு அது மேலே நடந்துட்டு இருந்தாங்க. காரி துப்புனாங்க, எச்சில் உமிழப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மண் மேட்டை ஒரு குயவன் என்ன செய்தான், ஒரு நாள் அதை பேர்த்து தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த மண் கதறி அழுதது. அவங்ககிட்ட கேட்டுச்சுன்னு, யார் நீ? எதுக்காக என்னை பேர்த்து எடுத்துன்னு போயிட்டுருக்க? எங்கே எடுத்துகிட்டு போகிற? என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அவன் அதெல்லாம் காதில் வாங்கிக்கல. அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியை ஊற்றி அது மேலே நல்லா ஏறி மிதித்தான். இன்னும் அது வலி தாங்கலை, கத்துச்சு. யார் நீ? என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறேன்னு. அந்த பானைலாம் செய்வாங்களே, அந்த ஒரு வீல், அந்த சக்கரத்தில் வச்சு சுற்ற ஆரம்பிச்சிட்டான். கத்துது, எனக்கு தலை வலிக்குது, மயக்கம் வருது, என்ன பண்ணுறேன்னு. அவன் என்னென்னமோ கைகளை வைத்து அதை வளைந்து ஏதோ ஒன்று ஒரு வடிவத்தை கொடுத்துட்டு இருந்தான். அது கத்த ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக அதை தூக்கி நெருப்பில் சுட ஆரம்பிச்சிட்டான். நரக வேதனை. அது கேள்வி கேட்குது இந்த குயவனை பார்த்து, யாரு நீ? நான் எங்கேயோ இருந்தேன், என்னை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல நீ மிதிக்கிற, என்னை நெருப்பில் போட்டு இது மாதிரி சித்திரவதை செய்கிற, யார் நீ? எதுக்காக இப்படி பண்ணுற? என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நடக்குது? நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கடைசியாக அவன் அது மேலே நிறைய பெயிண்ட்லாம் அடித்து அதுக்கு நாத்தம் தாங்க முடியல. அதை காய வச்சு கடைசியாக அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய அரண்மனைக்கு அதை விற்றுட்டான். இந்த பாத்திரம், அது ஒரு அழகான ஒரு ஜாரு. அதை எடுத்துன்னு போயிட்டு ராஜாவினுடைய அரண்மனையில் அந்த ஊழியக்காரங்களாம் வைத்த போது அதுக்கு எதிரில் ஒரு பெரிய கண்ணாடி. அந்த கண்ணாடியை முதல்ல இந்த மண் பார்க்குது. தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உருவத்தை பார்க்குது. அது ஒரு அழகான ஜாரா, அவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டு அது மேலே அழகான வர்ணம் பூசி என்ன கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணி அது முதலாக தன்னுடைய உருவத்தை பார்க்குது. அதுக்கே சந்தோஷம் தாங்க முடியல. இந்த குயவன் என்ன பண்ணிட்டான் பாரு, எவ்வளவு அருமையாக நம்மளை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கான், எவ்வளவு அழகு படுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி குயவன் செய்த காரியத்தை அந்த மண் அப்போ தான் உணர ஆரம்பிச்சது. அது இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே அதை எடுத்துன்னு போய் ராஜாவினுடைய கையில் கொடுத்தாங்க. ராஜா அதில் பானம் ஊற்றி பருக ஆரம்பித்தான். அந்த மண்ணுக்கு அப்போ தான் மண்டையில் அதுக்கு
உணர ஆரம்பிச்சது. என்னடா நாம் ஒரு மண்மேட்டில் எல்லாரும் காரி துப்பி மிதிச்சிட்டு இருந்தாங்க, நம்மளை மதித்து ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு அழகான ஒரு பாத்திரமாக இந்த நாட்டினுடைய ராஜாவுடைய கையிலேயே இருக்கும்படியாக நம்மளை உருவாக்கிட்டானே, இந்த குயவனை நம்ம இப்படி திட்டிகிட்டு இருந்தோம், என்னென்ன கேள்வி கேட்டோம், என்ன பண்ணுற, என்னை ஏறி மிதிக்கிற, நெருப்பில் போடுற, என்னை சுற்றி விடுற, என்னால் தாங்க முடியல, வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நாம் அழுதுட்டு இருந்தோமே. ஆனால் எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காக தான் அவன் செய்திருக்கிறான்னு சொல்லி அப்போ தான் அது உணர்வடைந்தது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நான் வாசித்தேனே அது அப்படி தான் சொல்லுது. குயவனை பார்த்து கள்ளிமணி ஏன் கேள்வி கேட்கணும்? குயவன் நல்லதுக்கு தான் செய்வான் எல்லா காரியத்தையும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைக்காக தான் எல்லாவற்றையும் செய்வார். நாம் அதை உறுதியாக நம்பணும். ஏசப்பா நிச்சயமாக எதை செய்தாலும் அது நன்மைக்காக தான் செய்வார் சொல்லி. உங்களுக்கு யோபினுடைய புத்தகம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அவருடைய வாழ்க்கை என்னென்னு தெரியும், கதை என்னென்னு தெரியும். யோபு குறித்து ஆண்டவர் ரொம்ப பெருமைப்பட்டார். அவன் உத்தமன், நல்லவன், அவனை போல பூமியிலே யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டார். இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லி பெருமைப்பட்டார் அப்படின்னா, சாத்தாங்கிட்ட சொல்லி பெருமைப்பட்டார். என் பிள்ளைய பார்த்தியா, என் பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், உத்தமன், அவன் நல்லவன், அவனை போல் யாருமே இல்லை, இந்த பூமியிலே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் சாத்தான் என்ன பண்ணிட்டான், நீங்கள் அவனை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அதனால தான் அவன் உங்களுக்கு உத்தமனாக இருக்கிறான், நீங்கள் மாத்திரம் அவனுடைய வாழ்க்கையில் துன்பத்தையும் உபத்திரவத்தையும் நீங்கள் அனுமதிச்சு பாருங்கள், அப்புறம் பாருங்கள் அவன் உங்களை நல்லா திட்டிட்டு உங்களை விட்டு ஓடி போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன போது ஆண்டவர் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டார். சரி, ஓகே, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, நீ எது வேண்டாலும் செய், அவன் உயிரை மட்டும் எடுத்துடாது அப்படி சொல்லி அவனை சோதிக்கிறதுக்காக அனுமதி கொடுத்தார் ஆண்டவர். அதுக்கப்புறம் என்ன நடந்து நமக்கு தெரியும். அவனுடைய 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள், அவனுடைய செல்வம் எல்லாம் பறி போச்சு, கடைசியாக அவன் சரீரத்திலே வியாதி. அப்போ யோபினுடைய நண்பர்கள் ஒரு 3 பேர் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்தார்கள். அவர்கள் அநேக காரியங்களை பேசினாங்க. இதெல்லாம் நீ செஞ்ச தப்புனால தான் வந்துச்சுன்னு அவங்க சொல்ல, இவன் நான் அப்படின்னா பெருசாக தவறு பண்ணிட்டேன், ஆண்டவர் எனக்கு நியாயத்தை அறிவிக்கணும், அவர் எதுக்காக இதை என் வாழ்க்கையில் செஞ்சாருன்னு சொல்லி அவர் சொல்லணும், நான் விட மாட்டேன், நான் அப்படின்னா ஒரு பெரிய பாவியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்து தான் ஆகணும், எனக்கு சொல்லணும் அவர் எதுக்காக என் வாழ்க்கையில் இது வந்துச்சுன்னு சொல்லி யோபு சொல்ல, இப்படி நிறைய அதிகாரங்கள் இவர்களுடைய வாக்குவாதங்களுடைய பேச்சை மாத்திரமே பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்படி போயிட்டு இருக்கும்போது 38 அதிகாரத்தில் கர்த்தர் நேரடியாக யோபினிடத்தில் பேசுகிறாரு. அடுத்த 4 அதிகாரம் 38 41 வரையிலும் டைரக்டாக ஆண்டவர் யோபுகிட்ட பேசுகிறாரு. நிறைய காரியங்களை கேட்குறாரு. யோபுவை சராமரியாக கேள்வி கேட்குறாரு. யோபுக்கு ஒன்றும் பதில் சொல்லவே முடியல. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, 4 அதிகாரம் முழுக்க யோபினிடத்தில் பேசக்கூடிய ஆண்டவர் எங்கேயும் ஒரு வார்த்தை கூட இல்லை, ஒரு வசனத்தில் கூட எதுக்காக இந்த சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்லி யோபுக்கு சொல்லவே இல்லைங்க. நீங்கள் வேணா வாசிச்சு பாருங்க. மகனே, நான் உன்னை குறித்து ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன், ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப உத்தமன், உன்னை குறித்து நான் பிசாசுக்கிட்டே சாத்தாங்கிட்டே நான் சவால் விட்டேன், என் பிள்ளை பாரு எப்படி இருக்கிறான்னு சொல்லி, அதனால தான்ப்பா இந்த பிரச்சனைலாம், நீ அந்த சோதனையில் ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நடந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்லவே இல்லைங்க. கடைசி வரையிலும் சொல்லல. அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய நமக்கு தான் இது ஏன் நடந்துச்சுன்னு தெரியும், கடைசி வரையிலும் யோபுக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனை 2 தனையாக ஆசீர்வதித்தாருன்னு சொல்லி. இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆண்டவர் தான் செய்யக்கூடிய எந்த காரியத்தை நமக்கு விளக்க வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு எல்லாவற்றையும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எதுக்காக செய்கிறாரு, ஏன் செய்கிறாரு, நமக்காக எதிர்காலத்தில் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், எதை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எதை குறித்தோ அவர் நமக்கு காரண காரியங்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம் உண்மையாகவே ஆண்டவரை விசுவாசித்தால், அவரை நேசித்தால், ஆண்டவர் நிச்சயமாக நல்லவர், எங்கள் அப்பா நல்லவர், ஏசப்பா நல்லவர் அப்படின்னு சொன்னாக்கா அவர் நடத்துதலில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பா என்ன பண்ணிட்டு போகிறார்? யோபு கூட பாருங்க, யோபு அவர் வெறுக்கலை, யோபுக்கு எதிரானவர் கிடையாது, யோபுவை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டார், பெருமைப்பட்டார். அதனுடைய விளைவு தான் அவர் யோபுவை நம்பி சவாலை
ஏற்றுக்கொண்டார், சவால் விட்டார் சாத்தானுக்கு. இதெல்லாம் யோபுவுக்கே தெரியாது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் நம்மை செதுக்கி நம்மை ஆளாக்கும் போது, உருவாக்கும் போது, அவருடைய திட்டத்திற்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் ஒரு சில நேரங்களில் கடினமான பாதைக்குள்ளே செல்லும்போது, வேதனைக்குள்ளே செல்லும்போது, வலியோடு நாம் தவிக்கும்போது நாம் கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிங்க, ஆண்டவர் நிச்சயமாகவே இது நன்மைக்காக தான் செய்கிறாருன்னு சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஏமாற்றத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். படு தோல்வி அடைந்த நபராக இருக்கலாம். பயங்கரமான விரக்தியில் இந்த வாழ்க்கையை வெறுத்து, ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு மனுஷனாக பிறக்கணும், நான் எதுக்கு வாழணுங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். எதிர்பாராத துயர சம்பவங்கள் நடந்திருக்கலாம். விரும்பத்தகாத காரியங்கள் எல்லாம் நடக்கலாம். நீங்கள் நினைச்சது ஒன்று, அதுக்கு நேரெதிரான காரியங்களை இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப உறவுகளில் நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் விசுவாசியுங்கள். ஒருவேளை அது தீமையாக நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். அவர் உங்களை மிகுந்த சமாதானத்தில், சந்தோஷத்தில் வைக்கும்படியா, யோபுக்கு எப்படி கடைசியாக முடிவில் ரெண்டத்தனையான ஆசீர்வாதம், அது போலவே உடைய முடிவு மிகுந்த நன்மை நிறைந்ததாக, ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். சரிங்களா? ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம் முறுமுறுக்கிறத விட்டுட்டு, கேள்வி கேட்குறத விட்டுட்டு, அவரை நம்பி ஆண்டவர் எதை செஞ்சாலும் அதை நல்லதுக்கு தான் செய்வாருன்னு விசுவாசித்து நாம் அவருக்கு துதியை ஏறெடுக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே, நீ நிச்சயமாகவே என் நன்மைக்காக தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய வல்லமையினால் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. மிகுந்த பாடுகளினால, உபத்திரவங்களினால ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது? ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறாரா? நான் படுகிற பாடுகள் அவருக்கு தெரியுமா? என் வேதனை, என் வலியை அவர் புரிந்து கொண்டிருக்கிறாரா? ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார்? எதுக்காக என் வாழ்க்கையில் வருதுன்னு சொல்லி மனம் வெதும்பி அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை தொடுங்க சாமி. இன்றைக்கு இந்த வார்த்தைகளின்படியே எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிறீர் என்று அவர்கள் விசுவாசித்து தொடர்ந்து புது பலத்தோடு, உற்சாகத்தோடு உம்மை பின்பற்ற அவள் ஆசீர்வதிங்க. என்ன தீமை நடந்திருந்தாலும், ஏமாற்றங்கள், அவமானங்கள் நடந்திருந்தாலும் நீர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உடைய வாழ்க்கையில் ரெண்டத்தனையாக பன்மடங்கான சமாதானத்தை, சந்தோஷத்தை உடைய வாழ்க்கையில் கொண்டு வாங்க சாமி. இப்போது வியாதிப்பட்ட சரீரங்கள் ஒவ்வொன்றும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் அடையும்படியாக ஜெபிக்கிறேன். ஜீவனை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளை சந்திங்க. படிக்கின்ற பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகளையும், திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளையும் தொடுங்க சாமி. தேங்க்யூ லார்ட். நீர் அப்படியே செய்கிறதற்காக கொடான கொடி நன்றி. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல் பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தாக்கா, எங்களுடைய மாதாந்திர கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் நடக்குது. வந்து கலந்து கொள்ளுங்கள். என் பேரில் ஃப்ரெட்ரிக் சில்வெஸ்டர்ங்கிற பேரில் யூடியூப் சேனல் இருக்குது. நிறைய ஆண்டவருடைய செய்தி இருக்குது. போய் பாருங்கள், மற்றவர்களுக்கு பகிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.